வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூ மாடியூல் பற்றி தான் பார்க்க போறோம். ஓடோல ரிப்பேர்ஸ் மாடியூல்னு ஒன்று இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்லாம் நம்ம வந்து ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா. இண்டஸ்ட்ரியில் வேர் ஹவுஸ்குள்ளேயே வந்து சில ப்ராடக்ட் வந்து ரிப்பேர் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நம்ம ரிப்பேர் கொடுக்கும்போது ஸோ அதுக்கு வந்து தனியாக ஆர்டர் ரிப்போர்ட் ஐ மீன் ரிப்பேர்ஸ் ஆர்டர் அப்படின்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எப்போ எத்தனை தேதி ரிப்பேர் கொடுத்துருந்தோம், ஸோ அது வந்து எப்போ ரிப்பேர் ஆகி திருப்பி சரி பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஓடல் வந்து ஒரு மாடியூலே இருக்கு. ஸோ அதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிப்பேர் அப்படின்ற மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதோட மெயின் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதில் ஆர்டர்னு ஒரு மெனு இருக்குது, அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங், அப்புறம் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு 3 இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட அவைலபிளில் இருக்குது, ஸோ அது என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய மெனூஸ் இருக்குது, வேணும்னா நம்ம வந்து எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எந்த சேல் ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக இந்த ரிப்பேர் வந்திருக்கு, ஸோ அதுவும் நம்மளால ட்ராக் பண்ணிக்க முடியும் இந்த ஃபில்டர் ஆப்ஷனில். ஸோ நீங்கள் ப்ராடக்ட் வைஸ் ஃபில்ட்ரு, கஸ்டமர் வைஸ் ஃபில்ட்ரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வைஸ் ஃபில்டர் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்க முடியும். ஓகேங்களா. தென் ரிப்போர்ட்டிங். இங்கே ரிப்போர்ட்டிங்கில் ரிப்பேர்ஸ்க்கு வந்து ப்ராடக்ட் வைஸ் நீங்கள் வந்து ரிப்போர்ட் எடுக்கிறீங்க, ஒரு சார்ட் வைஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கவுண்ட்டு இல்லை ப்ராடக்ட் குவான்டிட்டி வைஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் சார்ட் இருக்குது, தென் பை சார்ட் இருக்குது. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லிஸ்ட் வியூஸ்லேயும் நம்மளால் பார்த்துக்க முடியும். தென் கவுண்ட் ஐ மீன் கேன்பன் வியூ இருக்குது, அப்புறம் பைவட் டேபிள்ஸ். ஸோ இது எக்ஸல்லாம் அந்த பைவட் டேபிள்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டு. ஸோ அதில் நீங்கள் வந்து கம்பெனி வைஸ் பார்க்கணும், கஸ்டமர் வைஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் நம்மளால பார்த்துக்க முடியும். ஓகேங்களா. தென் கான்ஃபிகரேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா லிஸ்ட்டு, ஸோ அந்த ப்ராடக்டோட லிஸ்ட் எல்லாமே இங்கே காமிக்கும். ஸோ இல்லை இங்கே இருந்த மாதிரிக்கே ஒரு நியூ ப்ராடக்டாக கிரியேட் ஆகுது அப்படின்னாலும் நம்ம வந்து இங்கே நியூன்ற கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ். ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூட வேரியன்ஸோட சேர்த்து நமக்கு வந்து இங்கே வந்து காமிக்கும். ஓகேங்களா. ஸோ அதுலேயுமே வந்து கேன்பன் வியூவும் இருக்குது, லிஸ்ட் வியூஸும் இருக்குது. ஓகேங்களா. அதில் ஸ்பேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ப்ராடக்ட் லிஸ்ட்ஸு. ஸோ அதுக்குமே தனியாக நம்ம வந்து ஃபில்டர் இருக்குது, ப்ராடக்ட் டைப் வைஸ், கேட்டகரி வைஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் டைப்பும் கேட்டகரியும் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே காம்போ குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நமக்கு பிரித்து காமிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஆர்டருக்குள்ளே என்னென்ன எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆர்டர், அதேமாதிரி ஸ்டேஜஸ், நியூ, கன்ஃபார்ம்டு, அண்டர் ரிப்பேர், ரிப்பேர்டு அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய வீடியோவில் ஒரு ரிப்பேர் ஆர்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணி எப்படி வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு போகலாம் அப்படின்றத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.